Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல மதர்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் கேக்கோட வீடியோ பார்க்கலாம். எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய இனி அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப முன்னாலே எடுத்து வச்ச வீடியோ. அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பேக்கிங் ரூம் கூட ரெடி ஆகலை. அதுக்கு முன்னாலே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி, ஸோ கிளாரிட்டியெல்லாம் அந்தளவு நல்லா இல்லை. இந்த மாதிரியான கேக் டெக்கரேஷன் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நான் அதனால தான் சரி எதுக்கும் இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி மதர்ஸ் டே ஆனதுனால அதோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது மாதிரியாக இந்த கேக் இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர் எனக்கு மாடல் கேக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கிறது மாதிரியே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த மாடலை நான் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் இந்த கேக் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் ஃபாண்டண்ட்டை நான் சிஎம்சி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து அந்த கேக்குக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து இந்த பேசிக் ஃபாண்டன் டூல் கிட் வாங்கும்போது இந்த மாதிரியான ஒரு டூல் கிடைக்கும். அதை வச்சு நான் லைட்டாக ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாடி ஷேப்பை வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஃபாண்டன்ட் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னால் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த 3 tier 5 kg கேட்குறீங்க இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கொஞ்சம் பெருசாக கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டு நான் அந்த நேம் கொடுத்துருந்தேன். அப்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பண்ணுறதுக்கும் நான் இந்த சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது அந்த லெட்டரை வந்து இந்த ஃபாண்டன்ட்டுக்கு மேலே லைட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபாண்டன்ட் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை ஒரு போர்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா அந்த கை கால் ஃபேஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஸ்கின் கலர்லையா நான் அந்த ஃபாண்டன்ட் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ஃபாண்டனில் எல்லோ அப்புறமா ரெட் இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரியாக ஸ்கின் கலர் கிடைக்கும். அதுக்கு எல்லோ அண்ட் ரெட் கலர் வந்து நம்ம ட்ராப் எல்லாம் விட தேவை கிடையாது. லைட்டாக அது அந்த கலர் வந்து டச் பண்ணி மட்டும் வச்சா போதும். உங்களுக்கு இனி வேறு ஏதாவது வீடியோ வரும்போது நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இனி இந்த காலில் போடுறதுக்கு ஷூ மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த ஷூ அந்த காலில் கரெக்டாக செட் ஆகிறது மாதிரியாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி நம்ம சரி பண்ணி வச்சதுக்கப்புறமா எடிபிள் க்ளூ வச்சு அந்த ஷூவை பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த 2 காலையும் வந்து ஆல்ரெடி செய்து வச்சுன அந்த பாடி பீஸ் கூட ஜாயின் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஃபேஸ் அப்புறமா கழுத்து இந்த 2 போர்ஷனையும் சேம் அதே மெத்தட் தான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்னது மாதிரி இப்போ நான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. இமேஜினேஷனில் ஒன்று ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து கஸ்டமர் ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க. அந்த மாடலை ரெஃபரன்ஸாக வச்சு அதை பார்த்து தான் நான் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸு அந்த ஒவ்வொரு ஷேப்ஸ் இதெல்லாமே நான் ட்ரா பண்ணி செய்திருக்கேன். இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஆர்டர் கிடைக்கும்போது இப்போ ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ் வச்சு செய்யுங்க, சரிங்களா? அப்போ வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, கிளியராக நமக்கு செய்ய முடியும். இனி இதை கரெக்டாக அந்த பாடி பார்ட்ஸு கூட செட் ஆகிறது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த ஒயிட் கலர் ஃபாண்டனில் அந்த ட்ரெஸ்ஸோட காலர் செய்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக கை செய்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருந்த மாடலில் அந்த அம்மாவுக்கு வந்து 6 கை இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒர்க்கிங் மதர் அப்படின்னா அவங்களுக்கு 2 கை இருந்தால் பார்த்தா அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு 6 கை வேணும் அப்படின்னா தான் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் மல்டி டாஸ்கிங் மாம் அந்த ஒரு தீம்லையாக இந்த கேக் இருந்துச்சு. இதில் 6 கையும் கட் பண்ணி அந்த பாடி பார்ட்ஸு கூட எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக அந்த தலைக்கு வந்து ஹேர் செய்துக்கலாம். ஸோ ஹேருக்கு நான் ப்ரௌன் கலர்லேயே ஃபாண்டன்ட் கொடுத்துருக்கேன். அப்புறமா இந்த ஹேர் ஃபேஸ் இந்த 2யுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பாடியில் எடுத்து கரெக்டாக செட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரியே ப்ரௌன் கலரில் அவங்களோட ஹேண்ட்பேக் செய்திருக்கேன். அதே மாதிரியே ஒயிட் கலர் ஃபாண்டனில் நியூஸ் பேப்பரும் செய்து எடுத்திருக்கேன். அப்புறமா ரெட் கலர் ஃபாண்டனில் சின்ன சின்ன ரெட் ஹார்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கேக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் சைட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அப்புறமா அந்த சப்பாத்தியோட ரோலிங் பின் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரௌன் கலர்லேயே செய்து எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் வந்து 2 கிட்ஸ் வர்றது மாதிரி ஒரு பையனும் பொண்ணும் இருக்கிறது மாதிரியா. ஸோ அதில் வந்து அவங்களோட அந்த ட்ரெஸ் வந்து அந்த பாடி ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அந்த 2 கிட்ஸோடையும் ஃபேஸ் கை கால் இதெல்லாம் வந்து அந்த ஸ்கின் கலரில் உள்ள ஃபாண்டனில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ட்ரை பண்ணி எதுவுமே எடுக்கலை. அப்போ வந்து கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபாண்டன்ட் எல்லாம் டெக்கரேஷன் முடிச்சு வைக்கும்போதே நல்லா ட்ரை ஆகி தான் இருந்தது. ஸோ கேக்கு ஐசிங் எல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக கேக்கு மேலே இந்த எல்லா ஃபிகரையும் எடுத்து வச்சுட்டேன். கேக் பார்த்தீங்கன்னா 1 kg கேக்கு, அதாவது 8 inch சைஸ்லேயே வரும். ஸோ இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேக்கில் வைக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து மொத்தமாக ஜாயின் பண்ணி எடுத்து நம்ம சேர்த்து வைக்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. நான் அதனால் என்ன பண்ணேன்னா நம்ம தனித்தனியாக செய்ததே கேக்கில் தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஷேப்ஸை வந்து கேக்கில் வைக்கும்போது கவனிக்க வேண்டிய வேறு விஷயம் என்னென்னா நம்ம கை வந்து இந்த க்ரீமில் படக்கூடாது. அப்படின்னா அந்த ஒரு நீட்னஸ் போயிடும். ஸோ இந்த ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் எல்லாமே இந்த கேக்குக்கு மேலே வைக்கிறது கரெக்டான ஆங்கிளில் ரெக்கார்ட் ஆகிட்டு. இந்த ஃபேஸில் உள்ள கண், காது, மூக்கு, வாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு எடிபிள் இங்க் உள்ள பென் உண்டு. அது வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.